நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சரி, போன வாரத்தில் என்ன செய்தி கொடுத்தேன்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நீதி, நியாயம், விவேகம். அது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துடைய சுருக்கத்தை கொடுத்தேன். போன வாரம் என்ன கொடுத்தேன்? அபவுட் சின், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சின். சரி, நான் ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் கொடுத்துட்டு இந்த வாரத்துக்குனுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். அதாவது நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். we are meditating on the book of Proverbs. இந்த நீதிமொழிகளின் புத்தகம் யார் எழுதினா அப்படின்ற ஒரு காரியத்தை ஒரு ப்ரிஃபேஸாக கொடுத்தேன். யார் யார் எழுதினா கொஞ்சம் ஞாபகம் இருக்கவும் சொல்லுங்க. சாலமோன் எழுதினாரு, அப்புறம் லேமுவேலினுடைய தாயார் எழுதினாங்க, அப்புறம் வேற இன்னொருத்தர் எழுதினாங்கன்னு சொன்னேன். ஆகூர் அப்படின்ற ஒரு மனிதன் எழுதுங்க. இந்த 3 பேர் அந்த இதை எழுதினாங்க. அதாவது இதுக்கு மேலாகவும் நிறைய பேர் எழுதினாங்க. மொத்தம் எத்தனை நீதிமொழிகள் இருந்துச்சு? 31 நீதிமொழிகள் பைபிளில் இருக்கு. மொத்தம் எத்தனை நீதிமொழிகள் சாலமோன் எழுதினாங்கன்னு 1 ராஜாக்கள் 4:32 உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 3000 நீதிமொழிகளை அவன் எழுதினான். அவைகளிலே ஒரு சில நீதிமொழிகளை மாத்திரம்தான் ஆண்டவர் எடுத்து நமக்கு வேதாகம புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 5000 சங்கீதங்களை எழுதினார்கள். யாரு? சாலமோன் மாத்திரம். 5000 சங்கீதத்தை எழுதினாலும் ஆண்டவர் ஒரு சில சாலமனுடைய சங்கீதத்தை தான் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அப்போ ஏன் வேதாகமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏதோ மனுஷங்க எழுதினதெல்லாம் தூக்கி போட்ட ஒரு ஹிஸ்ட்ரி புக் கிடையாது. God handpicked whatever meant it and from their life what will be fruitful அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து விட்டு பிறகு நமக்கு வேதாகமத்தில் காரியங்களை எழுதி வச்சார். சரி, இந்த காரியத்தை சொல்லும்போது நீதிமொழிகளை படிக்கிறதுனால என்னுடைய என்ன அவசியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் போயிருக்கோம், நிறைய முடிச்சிருக்கு. அந்த முடிச்சிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் இல்லை முடிச்சே ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த புஸ்தகம் தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் அப்படிங்கிறத உங்களுக்கு முகவுரையாய் நான் கொடுத்தேன். முகவுரையாக கொடுத்துட்டு என்ன காரியத்தை நான் சொன்னேன்னா, அதில் ஒரு 6 காரியங்கள் இருக்கு. என்னென்ன காரியங்கள் இருக்கு? புத்தி, அறிவு, ஞானம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம். நான் 2 டைம் சொல்லிட்டேனா? சரி, இந்த காரியங்களை குறித்து இதோடைய அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். புத்தி அப்படின்னா நாலேஜ், அறிவு அப்படின்னா ஏன் அந்த புத்தி. இப்போ திரும்ப இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ரோட்டில் ஸ்பீடாக போகாத, 50ல் தான் இந்த ரோட்டில் போகணுங்கிறது புத்தி, இட்ஸ் நாலேஜ். வை ஒன்லி 50? தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு. ஆனால் புத்தியும் இருக்கு, ஏன்னு தெரியாம ஓட்டும் போது தப்பா ஓட்டணும்னா என்னது? ஞானம் இல்லாத செயல். அப்ப இந்த ஞானம் இல்லாத செயல் கூட அடுத்து நீதினா கர்த்தருக்கு முன்பாக அது சரியா இருப்பது. நியாயம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு மாதிரியும் செய்யறதில்ல, ஒரே மாதிரி தராசுல ஒரே மாதிரி வைத்திருப்பது. அடுத்து விவேகம், சரியான நேரத்தில் செய்ய வேண்டியது. அடுத்து நிதானம் அப்படின்னா பொறுமையாய் செய்ய வேண்டியது. ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ த டிஃபரண்ட் அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வெவ்வேறான வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி முதல் வாரத்திலே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானத்தோட விஸ்டமோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னா the fear of God, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? 2 டெஃபினிஷன் சொன்னேன். ஒரு டெஃபினிஷன் கர்த்தருக்கு பயப்படுறதுனா பாவத்தை விட்டு விலகுவது. செகண்ட் டெஃபினிஷன் கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? என்னுடைய சிறந்ததையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே நீங்க சொல்றதை கேட்கிறேன், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு அர்ப்பணிக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்புறம் அதை ஒட்டி என்ன சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சொன்னேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் போது அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம், அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார், அவனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஏற்பட பண்ணுகிறார். கர்த்தருடைய ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய தூதர் அவர்களுக்கு பாளையம் இறங்கி சூழப்பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார் என்பது சொல்லி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு இப்படிலாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் கர்த்தருக்கு எப்படி பயப்படுறதை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, இந்த வேதாகமத்தை ஒரு பிரதி எடுத்து எழுதுங்க. டேக் அ காப்பி ஆஃப் திஸ் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ரீட், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். 2வது காரியம், கர்த்தருக்கு நம்ம கொடுப்பதினால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொண்டோம்னு சொல்லி முதல் வாரத்தில் முடித்தேன். 2வது வாரத்தில் அந்த செகண்ட் சோர்ஸை குறித்து பேசினேன். அதாவது என்னன்னா, செகண்ட் சோர்ஸை அங்கே வேதாகமத்தில் 7வது வசனத்தில் சொல்லும்போது, உன் தகப்பனின் போதகத்தையும் தாயினுடைய புத்திமதியையும் தள்ளாத. Do not forsake the instruction of your father and the knowledge of your mother. அப்ப தகப்பனோட போதகத்தையும் அறிவையும் தாயினுடைய புத்தியையும்
தள்ளாதே அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசம். அப்ப செகண்ட் சோர்ஸ் ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஒரு குடும்பத்திலிருந்து. அது எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்துன்னு சொன்னேன். ஏன்னா தகப்பனோட போதகத்தை மாத்திரம் சொல்ல, தாயோட புத்தியை மாத்திரம் சொல்ல, ரெண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த குடும்பம் சேர்ந்து இருக்கிறதோ, யுனைட்டடா இருக்கிற எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் சொல்லுகிற ஒரு நல்ல அறிவும் புத்தியும் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் விஸ்டத்தை சொன்னேன். அப்போ இந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் விஸ்டத்திலிருந்து இந்த புஸ்தகம் எப்படி போகுது என்றால், ஒரு தகப்பன், ஒரு ஃபாதர் ஒரு மகனுக்கு உட்காந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்போ எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, 2 சத்தத்தை குறித்து முதல் அதிகாரத்தில் கொடுக்குறார். முதல் சத்தம் என்னன்னா, பாவத்தினுடைய சத்தம். ஹவு சின் வில் பி, இந்த காரியமெல்லாம் இருந்தா நீ செய்யறது பாவம், அதற்கு ஜாக்கிரதையாரு, அதுக்கு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாவத்தை குறித்து அங்க முதல்ல அந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப பாவத்தை குறித்து என்னென்ன சொன்னேன், பாவம் எப்படிப்பட்டது, சின் இஸ், முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், பாவம் எப்படிப்பட்டது, சின் இஸ் என்டைசிங், பாவம் உன்னை நயங்காட்டும். அப்போ அப்படியே உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, உன்னை என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை உன்னை இழுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 காரியத்தை சொன்னேன். ஏவாளுடைய வாழ்க்கையிலேருந்து சொன்னேன். என்னன்னா, கண்ணுக்கு ரொம்ப அப்படியே வாவ் அப்படின்னு கண்ணுக்கு தோன்றதெல்லாம் பார்த்து நீங்கள் உடனே அதை செய்யாதீங்க, அதில் பாவம் இருக்கலாம். அடுத்து இந்த சரீரத்துக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை பார்த்து நீங்கள் அதை பார்த்து சரீரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குற காரியத்திலலாம் ஜாக்கிரதையா இருங்க, அதுலேயும் பாவம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ சின் இஸ் என்டைசிங், சின் நயங்காட்டும், பாவம் நம்மை நயங்காட்டி நம்முடைய பார்வையையும் நம்முடைய சரீரத்தையும் இழுக்கக்கூடிய எல்லா விதமான மாயாஜால வித்தைகளையும் பண்ணக்கூடியது பாவம். அதனால பாவத்துக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி பாவத்தை குறித்து சொன்னேன். அடுத்து 2வது என்ன சொன்னா, இந்த பாவத்தை செய்தவுடன் இந்த பாவம் அடுத்து என்ன பண்ணும்னா, the sin hides, sin entices. செகண்ட் காரியம் சொன்ன, sin hides, பாவம் தன்னை மறைத்துக் கொள்ளும் அல்லது செய்தவர்களை மறைய பண்ணும். அதுக்கும் ஆதியாகமத்துல இருந்தே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்ச உடனே தங்களை மறைத்து கொண்டார்கள், செடிக்கு பின்னாடி போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? அப்ப பாவம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை மறைய பண்ணும். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஏரியாவில் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் இருக்குது, எங்கேயோ இடத்துல பிரச்சனை இருக்குது. இந்த காரியத்தை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, இந்த காரியத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசிடாதீங்க, அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க, அதை சொல்லிடாதீங்க, இதை மட்டும் மறைச்சிருவோம். ஏன்னா சம்திங் இஸ் ராங் தேர். அப்போ அதை வைத்து குடும்பத்திற்குள்ள இருக்க காரியங்களை சொன்னேன். கணவனும் மனைவியும் எந்த காரணத்தையும் எந்த காரியத்தையும் மறைக்காதீர்கள், எல்லாவற்றிலேயும் வெளிப்படையாக நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். நாம் எல்லாரும் திறந்த புத்தகமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் கொஞ்ச நேரம் பேசினேன். அதுக்கு ஆகானுடைய வாழ்க்கையில எப்படி அவன் கண்களிலே பார்த்து அவன் இச்சித்து என்ன பண்ணான், he looked at it and he lusted over it and he took it and he hid it. அந்த காரியத்தை குறித்து பாவம் எங்கெங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஹைடிங் பிளேஸ், ஒரு மறைவு இருக்கிறது என்பதை குறித்து பேசுறேன். 3வது காரியம் என்ன சொன்னேன், வேலிடேட் பண்ண, நார்மலைஸ் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா, நான் பண்ணது தப்பு தான், அவன் மட்டும் செய்யாதையா நான் செய்கிறேன், நார்மலைஸ் பண்ணுறது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளை கொடுத்து பாவத்தினுடைய த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சின். அப்பாவுடைய இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு அப்பா மகனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, டேய் இப்படி தான் பாவம் இருக்கும், இதெல்லாம் பார்த்து நீ பாவத்தை விட்டு தப்பிச்சுக்க அப்படின்னு சொன்ன அதே தகப்பன் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். என்னத்தை சொல்கிறாருன்னா, எதெல்லாம் ஞானம், வாட் இஸ் விஸ்டம், நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, நீ வாழ்க்கையில வாழ வேண்டியது இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் பிடிச்சிக்கோ, அதெல்லாம் போய் தேடிக்க, அதெல்லாம் உன் பக்கத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஞானத்தை குறித்து 2வது சத்தத்தை பேசுகிறார். முதல் சத்தம் பாவத்தை குறித்து இதெல்லாம் செய்யாதான்னு பேசுறாரு. அடுத்த சத்தம் என்ன பேசுறாருன்னா, இதெல்லாம் செய்யி, இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்துக்க, அதெல்லாம் எடுத்து உன் பக்கத்தில் வச்சுக்க, அதை தள்ளிராத, அதை வாண்டடா போய் தேடு அப்படின்னு சொல்லி 2வது பகுதியில் ஞானத்தினுடைய the வாய்ஸ் ஆஃப் விஸ்டத்தை குறித்து அங்கே பேசுகிறார். அப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் விஸ்டத்தில் நீங்கள் வாசிக்கும் போது திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்களேன். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை நிறுத்துச்சான். அந்த wisdom has built her house and has, அந்த வார்த்தை என்னது, and has set up her 7 pillars. அப்போ the 7 pillars of wisdom.
இப்போ ஞானத்தை அவங்க அப்பா எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, ஒரு பெரிய வீடு இருக்குடா, பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு பெரிய வீடு இருக்குடா, அந்த வீட்டுக்கு பேர் ஞானம். அந்த வீட்டுக்கு பேர் என்னது? நிறைய நேரத்தில் மக்களுக்கு பேர் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. ஞான பிரகாசம்னு பேர் இருக்கும். எப்படி? அவனுக்கு பேர் என்னது? ஞான பிரகாசம். இருக்கிறதுலே முட்டாள் யாரா இருப்பா? ஞான பிரகாசம் தான் இருக்கிறதுலே முட்டாளா இருப்பான். சாந்தம்மான்னு பேர் இருக்கும். அந்த சாந்தம்மாவை பார்த்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ அந்த அம்மா ஒரு சரியான கோவக்காரி. அப்படி பேர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனால் இந்த வீட்டுக்கு பேர் என்னன்னா, ஞானம் அப்படின்ற ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு எத்தனை தூண் இருக்கான்? 7 தூண்கள். அப்ப இந்த 7 தூண்களின் வழியாய் 9வது அதிகாரத்தில் 7 தூண்னு சொல்லிட்டாரு. அந்த 7 தூண்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் முதல் 2 அதிகாரத்திலையும் யாக்கோபு இந்த காரியத்தை ரொம்ப டைரக்டா அடிக்கிறார். இது சாலமோன் ரொம்ப ஒரு ஞானிங்கிறனால சில நேரத்தில் ரொம்ப ஞானமா இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப அறிவாளிக்கு பேசுறதெல்லாம் நம்மளுக்கு என்னது விளங்காது. ரொம்ப என்னத்தையோ பேசிட்டு கிடக்கிறாரா சாமி. நிறைய நேரத்தில் இந்த காலேஜெல்லாம் படிக்கும்போது ஒரு சில வாத்தியாருக்கு பேசுறது நம்மளுக்கு நல்லா புரியும். ஒரு சிலவங்க பேசுறது நமக்கு இங்கேயே போகாது, எல்லாம் இப்படி மேலேயே தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப மெத்த படித்தவர்கள் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேசி கொண்டிருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ நான் இந்த சொல்லுகிறேன், முதல் 2 அதிகாரத்தில் சாலமோன் சொல்லுகிற காரியத்தை ரொம்ப டைரக்டாக யாக்கோபு 3வது அதிகாரத்தில் எழுதி வைக்கிறார். அப்போ இந்த 7 தூண்கள் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஞானம், அதைத்தான் இந்த நாளில் நம்ம வாசிக்கிறோம். முதல் காரியம், இப்போ இந்த வீட்டுக்கு 7 தூண் இருக்கு. ஞானங்கிற வீட்டுக்கு 7 தூண் இருக்கு. ஆனா ஒரு வீட்டுக்கு தூண் மட்டும் போதுமா? என்ன வேணும்? கூரை வேணும். கூரைக்கெல்லாம் முன்னாடி ஒரு வீடை கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம் ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியம். அப்ப ஞானத்தினுடைய அஸ்திவாரம் என்ன? வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு வாசிக்கும் போது யாக்கோபு எழுதுறாரு, பரத்தில் உள்ள ஞானமோ எங்கிருந்து வருது? பரலோகத்தில் இருந்து வருகிற ஞானம்னு எழுதுகிறார். the wisdom that comes from heaven எழுதுறாரு. அதே இது நீதிமொழிகள் 2:6 எங்க எழுதுறாங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் த விஸ்டம் என்னன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். the foundation of wisdom is God himself. ஏன் ஞானம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில? why is wisdom very much important? because it is from God himself. நிறைய நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம கை பலனில் காரியத்தை பெற்றுக்கிறோம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, லேர்ன் த ஹேபிட் ஆஃப் கெட்டிங் எவ்ரிதிங் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்காம நான் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் வேண்டாம் நமக்கு வச்சிருக்கிற காரியத்தையும் போய் வலியை பிடிச்சி எடுத்து காரியத்தை செய்கிறோம். நான் அந்த மாதிரி நிறைய காரியத்தை செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல. நானும் ஜெனிஃபரும் கல்யாணம் ஆனோடனே ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஜெனிஃபருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜெனிஃபர் கொஞ்சம் வேகமாக நடந்தா, மெல்லமாக நட, இல்லாட்டி உனக்கு ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எனக்கு இப்போ காப்பி சக்கரை கம்மியாக இருக்குது, ஒழுங்காக சக்கரை போட்டு, ஒழுங்காக சக்கரை போடாட்டி ஃப்ளைட் கேன்சல். இப்படியே விளையாட்டுக்கு ஃப்ளைட் கேன்சல் அவள் செய்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கிறத அப்படியே பேசி இது பண்ணியாச்சு. என்னாச்சு அப்படின்னா, ஃப்ளைட்டு போக வேண்டிய நாள் வந்துச்சு. அவன் 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கோ முன்னாடி வர சொல்லியிருக்கான். நாங்கள் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போனோம். கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி உண்மையாலுமே ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஆனால் இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு, ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிட்டார் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ என்னால் எனக்கு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா இவளுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சேன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கும்போது அடுத்து உடனே 2 பேத்துக்கு 17,000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு, 2 பேத்துக்கு 34,000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை போட்டு பம்படியாக எங்கேருந்து எங்கே, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போய் இறங்கணுன்னா பிடிச்சிச்சு பாருங்க மழை. 2000 ஐ திங்க் ஜெயலலிதா மறிக்கிற அந்த வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மழை வந்துச்சு. அந்த மழையில் போய் சிக்கணும். நாங்கள் போய் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு 1 மணி நேரத்தில் போயாச்சு. ஆனால் மெட்ராஸில் இருந்து திரும்ப அடுத்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகவே கடைசி வரைக்கும் எங்களால் போகவே முடியலை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் கர்த்தர் தர்றதை விட்டுட்டு நமக்கு வேணுங்கிறத போய் இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம். அதனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படின்னா, பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள். சில நேரத்தில் கர்த்தர் கஷ்டமான காரியத்தையும் கர்த்தர் கொடுக்குறாரு. சம்டைம் காட் கிவ்ஸ் அஸ் bitterness in our hands. அதையும் சந்தோஷமாக வாங்கணும். யோபு எழுதுறாரு, கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நான்
தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அப்ப காட், இந்த விஸ்டத்தினுடைய சோர்ஸ் என்னன்னா கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நன்மையை மாத்திரம் இல்ல, கர்த்தர் சில நேரங்களில் கடினத்தையும் கஷ்டத்தையும் தராரு. ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு மலையாள பாட்டு இருக்கு, துக்கத்தின்டே பான பாத்திரம் கர்த்தா என் கையில் தந்து சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடுவேன். யாருக்கா புரிஞ்சா? ஆண்டவர் எனக்கு துக்கத்தோட ஒரு பாத்திரத்தை கொடுத்த. God has given me a cup of bitterness in my hands. என்னுடைய கருத்தை துக்கத்தின் பான பாத்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா சொல்லுவேன். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் வந்து கொச்சுஞ்சு உபதேசியார். ஓகேவா? அந்த கொச்சுஞ்சு உபதேசியார் 1900s வாழ்ந்தவர். அவர் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணும்போது ஒரு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய 2வது மகன் சாமியல் குட்டி மரித்து விட்டான், உன் பிரசங்கத்தை நிறுத்தவும் அப்படின்னு. இதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பிள்ளைய கையில் தூக்கி வச்சுட்டு பாடுற பாட்டு தான் அது. துக்கத்தின்டே பான பாத்திரம் கர்த்தா எண்டே கையில் தந்து சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும் நான். அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நன்மையை மாத்திரம் அல்ல தீமையும் பெற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா அது கர்த்தர் கரத்திலிருந்து வந்தது. நான் இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் காட் இஸ் கிவிங் யூ சம்திங், பி ஆஃப் கிரேட்டர் கான்ஃபிடன்ஸ், பி ஆஃப் கிரேட்டர் கரேஜ். நீங்கள் ரொம்ப சந்தோஷமா தைரியமா இருக்கலாம். கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா தைரியமா இருக்கலாம். ஏன்னா அது கர்த்தருடைய கரம். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், நம்மை அடிக்கிறதும் கர்த்தர் கரமாக தான் இருக்கணும், நம்மை அணைக்கிறதும் கர்த்தர் கரமாக தான் இருக்கணும். மனிதர் கரங்கள்லாம் நம்ம ஒழுகவே கூடாது. we should not fall into the hands of man. அதனால தான் தாவீது ஒரு நாள் ஜனங்களெல்லாம் கணக்கு பார்த்துட்டான். கணக்கு பார்த்த உடனே அங்கே என்னன்னா, ஆண்டவர் வந்து இடையில வந்து போடுறாரு, மூணு தண்டனை கொடுக்குறாரு. ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ஒரு ப்ரேயர் பண்ணுறான், லெட் மீ ஃபால் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் இரக்கம் உண்டு. கர்த்தருடைய அடிக்கிறது கர்த்தர் தான். ஆனால் அடித்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அடிச்சுட்டே இருக்கிற கர்த்தரில், அடித்து கொள்கிற கர்த்தரில், காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிற கர்த்தர், அடித்தாலும் அணைக்கின்றவர். அவரிடத்துல இரக்கங்கள் உண்டு, அவரிடத்துல தயவு உண்டு, அவரிடத்துல நேசம் உண்டு, அவரிடத்துல பாசம் உண்டு. உங்களை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனால கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கெட் எவ்ரிதிங் ஃப்ரம் காட். இப்போ இந்த ஞானத்தோட ஃபவுண்டேஷன் எங்கன்னா கர்த்தர். அப்போ இன்னைக்கு யாருக்கு ஞானம் கம்மியாக இருக்கு? எல்லாருக்கும் ஞானம் கம்மியாக இருக்கு. எனக்கு ஞானம் கம்மியாக இருக்கு. ஐ எம் அ ஃபூல். நிறைய இடத்துல நான் இன்னும் ஃபூலிஷாக தான் இருக்கேன். அப்போ எனக்கு ஞானம் கம்மியாக இருக்குன்னா, வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடமை. கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? சந்தேகத்தோட கேட்கக்கூடாதான். பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு கேட்கக்கூடாதான். பெற்றுக்கொள்ளுவேன் நம்பிக்கையோட கேட்கணும். ஒருவன் சந்தேகத்தோட கேட்கிறவனா அவன் அசைகிற நாணலா இருக்கானா, அவன் வழிகள் எல்லாம் இருமணம் உள்ளவன், தன் வழிகள் எல்லாம் நிலையற்று திரிகிறவன். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. and he is ready to give you. சரி, இப்போ இந்த ஞானத்தினுடைய ஃபவுண்டேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பில்லர். இந்த ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன அப்படின்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, முதலாவது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி? சுத்தம் உள்ளதாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சாய்ஸை மேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சாய்ஸ், இது தெய்வ திட்டமா இல்லையா, இது கர்த்தர் கொடுக்குற ஞானமா, கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு என்ன யார்ட் ஸ்டிக் அப்படின்னா, இஸ் இட் பியூர்? நம்மகிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பெருந்தொகையை திடீர்னு வந்து கொடுக்குறாங்க. நல்லது தான், அவங்க வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, இந்த தொகை சரியான இடத்துலேருந்து வந்துச்சா? இஸ் இட் ஃப்ரம் த ரைட் சோர்ஸ்? அவன் எங்கேயாவது திருடி கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறானா, இல்லை எங்கேயா லஞ்சத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுக்குறானா, எப்படி என் கைக்குள்ளே வருது? ஒரு நாள் அங்கிள் சங்கீத பகுதி எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஆகாமல் வந்த ஒரு பணம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, அது எங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துச்சுன்னாரு. அப்படி
தம் வீட்டுக்குள்ளே வர்றது, நம்ம கையில் கிடைக்கிறது, நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் ஞானமாக இருக்கணும், விஸ்டமோடு இருக்கணும்னா ஃபஸ்ட்டு யார்ட் ஸ்டிக் என்னன்னா சுத்தம் உள்ளதாக இருக்கா? இஸ் இட் பியூர்? பியூர் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்லையும் எடுத்துக்கலாம், இந்த சென்ஸ்லையும் ஃபிசிக்கல் சென்ஸ்லையும். நம்ம இருக்கிற இடங்கள் தெய்வ ஞானத்தோடு இருக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருப்போம். சில நேரங்களில் சிலர் ரொம்ப அசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய பாளையத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையங்களில் வில்டர்னஸில் குடியிருந்தாங்க. வில்டர்னஸில் குடியிருக்கும்போது அவங்க வந்து இப்போ நினச்ச இடத்துலலாம் வந்து அவங்க வந்து டாய்லெட் போக முடியாது, அதுக்குன்னு ஒரு புறம்பை வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பாளையத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு. அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லை, அவனுக்கு கஷ்டமே இல்லை. அவன் காலங்காலமாக இப்படி இப்போ வனாந்தரத்துலேயே அவன் டாய்லெட் போனவன், அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த சென்ஸ் என்னன்னா கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ நம்ம வீடுகளையும் சொல்கிறேன், நம்மளையும் சொல்கிறேன், நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, முதலாவது எப்படி இருக்குது? சுத்தமுள்ளதாக இருக்குது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். கைகளிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவனுமா இருந்து தன் ஆணையிட்டதே தனக்கு நஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுகிறவன் யார்? கைகளில் சுத்தம் இருக்கணும். ராத்திரி வேளையில் ஒரு ஜபத்தை பண்ணுவோம், ஆண்டவரே நிறைய இடத்துல இன்னும் அசுத்தம் இருக்குது, ஆண்டவரே எங்கள் எண்ணத்தில் அசுத்தம் இருக்குது, எங்கள் பார்வையில் அசுத்தம் இருக்குது, செய்கிற காரியங்களில் அசுத்தம் இருக்குது, எங்களுடைய ஒரு சில ஆக்ஷன்ஸில் அசுத்தம் இருக்குது, கர்த்தர் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. ரெண்டாவது பில்லர் என்ன அப்படின்னா இம்பார்ஷியல். ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா யாக்கோபு 3:17 ரெண்டாவது பில்லரை பற்றி பேசுகிறாங்க. The wisdom that comes from heaven is impartial. அது பட்சபாதம் இல்லாததா இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒன்று இன்னொருத்தனுக்கு ஒன்று கொடுக்குறவரா? இல்லை. பேதுரு ஒரு நாள் எழும்பி பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. என்னன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து புறஜாதியார்கள், யாருன்னா இஸ்ரவேலர்கள் அல்லாத ஹீதன் இருக்காங்க. இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த உடனே இதை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல, இஸ்ரவேல் மக்களால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி நாங்கள் இவ்வளோ வந்து கற்பனைகளையும் இதெல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அவங்களுக்கு போய் கொடுக்குறது எப்படி நியாயம்? எங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு வைக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு எழுந்துச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not a partial God. தம்மை தேடுகிற யாவருக்கும், anyone who seeks the Lord he gives. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஞானம் இம்பார்ஷியலான ஞானமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த நீதிமொழிகள் 1 அதிகாரம் 20, 21, 23 வசனத்தில் வாசிக்கும் போது ஞானம் தனியாக ரகசியமாய் கூப்பிட்டு போய் யாரையும் பேசல. எப்படி பேசுதுன்னா, ஞானம் வீதியிலே நின்று சத்தம் இடுகிறது, வீதிகளிலே தன் சத்தத்தை உயர்த்துகிறது. என் கடிந்து கொள்ளுகளுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்க இதெல்லாம் இப்படி இருந்தா நான் உங்களுக்கு தருவேன், நீங்க வசதியா இருந்தா நான் உங்களுக்கு தருவேன், நீங்க இல்ல மோசமா இருந்தா நான் உங்களுக்கு தருவேன், இப்படிலாம் நீங்க இருந்தா தருவீங்க கண்டிஷன் போடல. God is impartial. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்கும்போது பார்ஷியாலிட்டி இல்லாமல் எடுக்கணும். ஞானத்தோடு நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா இட் should be impartial. ரெண்டாவது தூண். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? wisdom is சுத்தம். அடுத்து பட்சபாதம் இல்லை, இட்ஸ் பியூர். மூணாவது காரியத்துக்கு போயிடலாம், நேராக போயிடலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ வாசிங்களேன் அப்படியே மேலே என்ன உள்ளது? சமாதானம் உள்ளது. அப்போ நம்ம செய்கிற காரியங்களில் சமாதானம் இருக்கிறதா? இஸ் தேர் பீஸ்? சில நேரங்களில் நம்ம பேசுகிற காரியத்திலே ஒரு வார்த்தை சொல்லி சண்டை உண்டு பண்ணலாம், ஒரு வார்த்தை. அதனால தான் அந்த பழைய எழுத்தில் எழுதி வச்சாங்க, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒன்று வின் பண்ணுமா, ஒன்று கொல்லுமா. அப்போ அந்த வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாததை பேசக்கூடாது. நம்ம எதையாவது ஒன்று செய்கிறதுனா கூட will it bring peace? சில நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து இப்போ சண்டையை உண்டு பண்ணி விடுகிறது. பேசுகிற வார்த்தை, செய்கிற காரியங்கள், நம்ம கொடுக்குற அட்வைஸு. ஒரு நாள் இப்போ நான் ஒரு சம்பவம் அப்படி பண்ணேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன கமோஷன். அதை 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேச வைக்கலான்னு பேச ஆரம்பித்த
2 பேருக்கும் கேமான் பயங்கர சண்டை வந்துருச்சு. அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே ஞானம் இல்லை, நம்ம பேசுகிற பேச்சுக்கு அவங்களும் மதிக்கலை, சண்டையும் அமரலை, சமாதானம் இல்லாமல் போகிறது அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். we should be people who will bring peace. நீதிமொழிகள் 3:2 சொல்றாங்க, அவைகள் எவைகள்? ஞானம் உன் நாட்களின் நீட்டிப்பையும் உன் ஆயுசின் வருஷங்களையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பெருக பண்ணும். அப்ப ஞானத்தோட ஒரு காரியம் செய்யுது அப்படின்னா, the character of wisdom is சமாதானமா இருக்கணும், பீஸ். அபிகாயில்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அபிகாயில்னு ஒரு அம்மா இருந்தாங்க. நாபால்னு ஒருத்தர் தான். நாபால்ன்ற மனுஷனுக்கு பேர் என்ன? முட்டாள் நாபால். அவனுக்கு பேரே முட்டாள். ஹி வாஸ் அ ஃபூல். இங்கிலீஷ் பைபிளில் ஹி வாஸ் ஃபூல்னே இருக்கு. அப்போ அந்த முட்டாள் நாபால் என்ன பண்ணா? ஏன் அவனுக்கு முட்டாள்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, தாவீது ராஜா கேட்குறாரு, அவன் தான் ராஜாவாக போகிறான்னு தெரியும். அவன் காடு மலையில் இப்போ சவுல் ராஜாவுக்கு பயந்து சுற்றிட்டு இருக்கிற காலத்தில் அவன் கேட்குறாரு, எனக்கு ஏதாவது சாப்பிட்ற கூட, நான் உனக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நான் தரேன், நான் உனக்கு நல்லா பார்த்துக்கிறேன்றாரு. இவன் சாப்பாடெல்லாம் தர முடியாது, சமாதானத்தை பண்ணல. ஆனால் அவனுடைய மனைவி அபிகாயில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அபிகாயில் போட உடனே தாவீதுட்ட, ஐயா அவர் தப்பாக பேசுகிறாரு, தயவு செய்து மன்னிச்சிருங்க. அப்போ ஞானமுள்ள அந்த ஞானமுள்ள ஸ்திரீ அப்படின்னு அந்த அபிகாயிலுக்கு பேர் வர காரணம்னா, ஷி வாஸ் அ பீஸ் மேக்கர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இறங்கி போகிறோம்? ஆர் வி பீஸ் மேக்கர்ஸ் இன் அவர் லைஃப்? சமாதானம் பண்ணுறோமா? ஞானத்தினுடைய ஒரு தூண் என்ன அப்படின்னா சமாதானம். அடுத்து நான் தொடர்ந்து போகிறேன், நேரத்தை கருதி. ஐ திங்க் மணி எவ்வளோன்னு தெரியலை. அடுத்த தூண் என்னென்னா, இன்னும் 4 தூண் இருக்குது. அப்போ அடுத்த தூண் என்னென்னா, ஞானத்தினுடைய 4வது தூண் என்னென்னா சாந்தம் உள்ளது. இட் இஸ் ஜென்டில், அல்லது இன்னொரு வார்த்தை சொன்னால் இட் இஸ் மீக். அப்போ ஜென்டில் அல்லது மீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அல்ல. ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பணிந்து போவது. இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, விட்டு கொடுத்து போகிறது. நம்ம எல்லாரும் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. நான் தான் அப்படின்ற பெரிய அகந்தையோடு இல்லாமல் யார் எதை சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கிறது. மோசே என்ற மனிதன் இருந்தான். அவன் மோசே யார் பெரிய கிட்டத்தட்ட 32 லட்சம் பேரை வழிநடத்த போகிற ஒரு மனுஷன். இப்போ திடீர்னு அவனுடைய மாமனார் எத்ரோ மீதியான் தேசத்துலேருந்து வராரு. பார்த்துட்டு 2 நாள் தான் ஆகுது. 3வது நாள் மோசையை பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு மோசேட்ட. மோசே, இந்த காலையிலேருந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்குன்னு சபார்டினேட்ஸை உருவாக்குங்க. நீங்களாக தான் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? வேலையை பார்த்துட்டு போயா. 2 நாள் கூட ஆகலை, இவனுங்க படுற கஷ்டத்தையும் இவனுங்க காட்டுற வலியையும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாயா பேயா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எங்கேயோ வந்து இருந்துட்டு 2 நாளில் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? உங்களுடைய வேலையை பாரும். ஆனால் இந்த மோசே என்ன பண்ணான்னு, ஹி வாஸ் அ மீக் மேன், ஹி வாஸ் அ ஜென்டில் மேன். அவர் சொல்கிறதுல சம்திங் மே பி ரைட், எங்கேயோ நியாயம் இருக்கலாம்ல. சில நேரங்களில் மனுஷங்க தப்பானவங்களாக இருக்கலாம். மனுஷங்க நம்மளை காட்டிலும் பரிசுத்தம் உள்ளவங்க அன்ரைச்சியஸ் பீப்புளாக இருக்கலாம். அவங்க அன்ரைச்சியஸாக இருக்கிறனாலேயே அவங்கள கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. சே, நீ எல்லாம் என்னடா சொல்கிற? நோ, ஆண்டவர் பார்வையில் அவனும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கும்போது ஒரே யாட்ஸ்டிக் தான். இவனும் பாவி, இவனும் பாவி, இவன் கொஞ்சம் பாவி, ரொம்ப பாவின்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. அவர் பார்வையில் எல்லாரும் பாவி தான். அப்போ யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனத்தாழ்மை நம்மகிட்ட இருக்க வேண்டும். இப்போ மனத்தாழ்மை உள்ளவர்களாக இந்த ஞானத்தினுடைய இன்னொரு தூண் என்னென்னா மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து தொடர்ந்து நான் போகும்போது இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஞானமானது இரக்கமும் நற்கனிகள் நிறைந்ததுமா இருக்க வேண்டும். ஞானத்தினுடைய 5வது தூண் என்ன சொல்லுங்கள்? தூங்கிட்டீங்களா? ஆண்டி மட்டும் தான் பதில் சொல்கிறாங்க. ராய்சன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தமிழ் வேறு புரியாது. ஐயோ. இட் இஸ் merciful.
விஸ்டம் இஸ் மர்சிஃபுல். உங்களுக்கு தமிழ் நான் பேசுகிற அளவு புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு வாசிக்க முடியாது. விஸ்டம் இஸ் மர்சிஃபுல். அப்போ நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் எங்கேயோ சொன்னது மாதிரியே இருக்குது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவாங்களாம்? இரக்கம் பெறுவார்கள். Blessed are those merciful, they will receive mercy. அப்போ ஞானத்தினுடைய இன்னொரு தூண் என்னென்னா mercy உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களினாலே மற்றவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ இரக்கம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன் நம்ம இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னா அவர் இரக்கம் உள்ளவர். அவர் எனக்கு ஏன் மேலே இரக்கம் காண்பித்தார். அவர் மட்டும் நான் பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு இழுத்து பிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை நரகத்தில் கிடப்பேன், எங்கேயோ கிடப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானமுள்ள ஒரு கணவனாக இருந்தால் மனைவி பேசுகிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? தபா திபா தபா துபான்னு பிரிக்கக்கூடாது. மனைவிக்கு அதே தான். த ஆக்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் நாட் கம்ஸ் வென் சம்ஒன் ஆஸ்க்ஸ் ஃபர்கிவ்னஸ். நம்ம கேரக்டராகவே ஃபர்கிவ்னஸ் மாறிடணும். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது சர்டன் திங்ஸ் ஆண்டவர் வந்து நம்ம பண்ணுற எல்லா தப்புக்கும் ஆண்டவர் கணக்கு போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் டேவிட் இஸ் டன். இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு டேவிட் தப்பு செய்கிறான். இன்னைக்கு இப்போ நித்தம் பாவம் செய்கிறான் எல்லா மனிதனும். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு வைக்கிறது இல்லை. அப்போ ஏன்னா ஹீஸ் த ஃபுல் ஃபவுண்டேஷன் ஆஃப் மர்சி. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனை எனக்கு இருக்குது. என்னடா நான் மன்னிக்க ஒருத்தன் என்ன பண்ணுறான், தலைமையில் ஏறி இருக்கிறான், இவனுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கணுமா? அது நியாயம்தான். மனுஷனுடைய லாஜிக்கல் சென்ஸில் அது 100% நியாயம். ஆனால் ஆண்டவர் மாதிரி மாறணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அவர் நம்ம அதே சமயத்தில் ஆண்டவரும் என்ன பண்ணுறாருன்னா எல்லா நாளும் மன்னிச்சுட்டே இருக்கிறதில்ல, ஒரு நாள் வச்சுருக்கிறாரு. எத்தனை நாள் நமக்கு இரக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரோ அதுக்கெல்லாம் இரக்கத்தை தள்ள ஒரு நாள் ஆண்டவர் நியாய தீர்ப்பார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா நம்ம இரக்கம் காமிக்க யாராவது ஒருத்தங்க அட்வான்டேஜை எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை சடுதியில் சகாயமின்றி, வாசனை என்ன சொல்லுது, சடுதியில் அடிக்கடி தண்ணீர் விடப்பட்டும் தன் பலனை கொடுக்காதவன் என்ன பண்ணுவானா சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவான். சிலருடைய மரணங்கள்லாம் கேட்கும்போது நல்லா இருந்தான்டா, நேற்று சின்ன வயசுடா, 30 வயசை கூட தாண்டலடா, இப்படி செத்து போயிட்டானேன்னு யோசிப்போம். உட்காந்து அவங்க லைஃப்பை ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஜட்ஜ்மெண்டல், பட் when we go back and God எத்தனை இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அதாவது அவங்க பரம்பரையாகவே அவங்க செய்கிற தொழில் என்னென்னா வட்டிக்கு கொடுக்குறது. நிறைய முறை அவன்கிட்ட நான் கெஞ்சிருக்கிறேன், டே இப்படி செய்யாதடா, இது ரொம்ப தப்புடா அப்படின்னு. ஒரு நாள் காலேஜ் படிக்கிற காலத்தில், காலேஜ் கொஞ்சம் ஒரு வருஷத்துலேயே அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு, அவனுடைய வயசில் போயிட்டு 21 வயசு 22 வயசில் வயசானவங்களாக இருப்பாங்க, 50 வயசு 60 வயசாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட காசு வாங்கியிருப்பாங்க. அவனை வாடா போடான்னு மானவாரியா, அதாவது என்ன சொல்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுவான். நிறைய டைம் அவன்கிட்ட சொல்லுவேன், டே இப்படி பண்ணாதடான்னு. ஒரு நாள் பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கும்போது போய்கிட்டே இருந்தவன் லாரி கடியில் எப்படி சிக்கினானே தெரியல, சிக்கி ஆன் ஸ்பாட் இஸ் கான். அவனுடைய குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அதே மாதிரி சடுதியான மரணம், மகனுக்கு அதே மாதிரி சடுதியான மரணம். இதெல்லாம் வந்து நான் அவங்களை ஐம் நாட் ஜட்ஜ்மெண்டிங் பீயிங் ஜட்ஜ்மெண்டில் ஒரு பரலோகத்துக்கு போனால் தான் உண்மையான காரணங்கள்லாம் தெரியும். பட் நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் we have to be kind. அப்படி நம்ம கைண்ட்னஸை மெர்சிஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் யாராவது எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் அப்படி தட்டிடுவார். அப்போ விஷ்டத்தோட 6வது தூணுக்கு நேரம் நான் கடந்து போகிறேன். இணங்குதல். அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானமும் இணக்கம் உள்ளது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இப்போ சப்மிசிவ்னு ஒரு இடத்துல கொடுத்தாலும் இன்னொரு வெர்ஷனில் என்ன வார்த்தை கொடுத்துருக்கு அப்படின்னா டீச்சபிள். இணக்கம் உள்ளது, இட்ஸ் டீச்சபிள். ஹவு மச் ஆர் வி டீச்சபிள்? நம்ம எத்தனை நேரத்தில் நம்ம வந்து டீச்சபிள் பர்சனாக இருக்கோம், ட்ரைனபிள் பர்சனாக இருக்கோம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து எனக்கு எல்லாம் தெரியும், ஐம் சேச்சுரேட்டட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க நான் ரொம்ப ஜட்ஜ் பண்ணேன். என்ன ஜட்ஜ் பண்ணேன்னா, ஒரு பெரிய சபை, அந்த சபையில் வந்து அவங்க யூஎஸில் இருந்தாங்க. யூஎஸில் இருந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டாங்க.
இந்தியாவுக்கு போனது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பா அந்த சபையை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மகன் அந்த சபையை எடுத்தார். மகன் அந்த சபையை எடுத்ததுக்கப்புறம் இப்போ 3வது தலைமுறைக்கு இவர் யூஎஸில் இருந்தவர் திரும்பி போயிட்டார். அப்போ நான் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் என்ன பண்ணேன்னா, பாரு இவங்க வந்து இந்த சபையை வந்து அப்படியே அப்பாவுக்கு அடுத்து பிள்ளைக்கு அடுத்து இது இப்படி பரம்பரையாக இப்படியே வச்சுக்கிறதுக்கு சபையை யூஸ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையே தெரியாது. அவங்கள குறித்து நான் பேசினேன். ஆனால் சமீபத்தில் அறிந்து கொண்டேன், அவர்கள் செய்த தியாகமும் அவர்கள் ஏன் போனார்கள். நான் அந்த காரணத்தை சொன்னால் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் நான் சொல்லலை. ஏன் அவங்க போனாங்கங்கிற அந்த ரீசன்லாம் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட், எனக்கு இவ்வளோ பெருமையாக ஒருத்தங்க ஒரு இடத்துலேருந்து போனாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு ஒன்றே ஒரு பெயிண்ட் அடித்து இவங்க இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்கு நீ யோசிக்கிறானா, எனக்குள்ளே இருக்கிறது என்ன பெருமை. ஐ எம் நாட் டீச்சபிள். நான் யாரோட வாழ்க்கையில் அவங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு யோசித்து அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஞானமுள்ள மனிதர்கள் யூ வில் பி டீச்சபிள் பீப்புள். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா இல்லையாங்க, எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். வி ஹாவ் டு பி டீச்சபிள் பீப்புள். நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது கேட்குறதுக்கு பொறுமையாக இருக்கணும். நீங்களாம் எனக்காக ஜோம் பண்ணணும். எனக்கு இந்த பழக்கம் சுத்தமாக கிடையாது. யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் யுவர் பாஸ்டர். எங்கள் பாஸ்டர் சொல்கிறத யார் சொல்கிறத பொறுமையாக கேட்டுக்கணும். எனக்காக ஜோம் பண்ணுங்க. கடைசியான காரியம், இந்த 7வது தூண் என்னென்னா, விஸ்டம் இஸ் நாட் ஹிப்பாக்ரிட்டிக்கல். அது சின்சியர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான பதம் என்ன அப்படின்னா, மாயமற்றது. இங்கே ஒன்று பேசும், அது அப்படியே திருப்பி வேறு மாதிரி இங்கே ஒன்று பேசும். அப்படி இல்லை, புரட்டுவாய். அங்கே ஒன்று பேசுகிறது இங்கே ஒன்று பேசுகிறதுக்கு பேர் என்ன, புரட்டுவாய். அந்த வாய் முட்டாள்தனம். நிறைய நேரத்தில் அந்த புரட்டுவாய் லாபத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதனுடைய முடிவு மரணம். நம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம ஆக்ஷனாக இருக்கட்டும். தமிழில் ஒரு இது சொல்லுவாங்களே, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது என்னங்க உங்களுக்கு தெரியலையா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயில்னு சொல்லுவாங்க, தெரியலையா? அந்த மாதிரி இங்கே ஒன்று சொல்லிவிட்டு இங்கே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் நேர்மாறாக நான் ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கையை சீக்கிரட்டுக்குள்ளே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் அ ஃபூல். ஞானம் மாய்மாலம் பண்ணாது. வாழ்க்கையை அப்படியே திறந்த புஸ்தகமாக வச்சுருக்கோம். இப்படி தான் நான் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நான் இவ்வளோ தான், திஸ் இஸ் வாட் ஐ ஆம். நிறைய நேரத்தில் வி ஓவர் டூ அவர் செல்ஃப். வி ட்ரை டு ஷோ அவர் செல்ஃப் லைக் அ வெரி ரைச்சியஸ் கிரேட் மேன், அல்லது ஒரு பெரிய நல்லவங்க மாதிரியும். இது நம்ம செலவுகளில் கூட நம்ம இல்லைன்ட்டு போகிறது என்ன தப்பு? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கடனை உடனே வாங்கி இது எப்படியா செஞ்சு சாதிச்சு காட்டுறான்டா. இல்லைங்க, அது நம்மை நாமே மாய்மாலம் பண்ணிக்கிறோம். என்கிட்ட ஆர்டர் எனக்கு கொடுத்தது இவ்வளோதாங்க, இதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ணி தான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவித்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாய்மாலம் பண்ணாதீங்க. மாய்மாலம் பண்ண வேண்டாம். நம்ம ஞானம் மாயமற்றது. 7 பாயிண்ட் மட்டும் யாராவது டக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சிடுறேன். அன்புன்றேன் பாருங்க. ஞானம் சுத்தம் உள்ளது. 2, பச்சபாதம் இல்லாதது. 3, ஜென்டில். 3வது சமாதானம் உள்ளது. 4வது சாந்தம் உள்ளது. 5வது இரக்கமும் நற்கனிகளும் நிறைந்தது. 6வது டீச்சபிலிட்டி, இணக்கமாக இருக்கிறது. 7வது மாயமற்றது. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் இந்த மாயமற்றதில் சொல்லும்போது, நாத்தானியேல்னு ஒரு மனுஷன் வந்தார். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மாயமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னாரு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், அவன் வெளியிலையும் உள்ளேயும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கான். இந்த ராத்திரி வேளையில் 7 பாயிண்டில் 7லையுமே எனக்கு வந்து ஒரு 10% கூட எனக்கு இல்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஞானத்தில் குறைவுள்ளவன் ஞானத்தில் கேட்க கடவன். இன்றைக்கி நான் வந்து கேட்க போகிறேன், ஆண்டவரே 10% 100% ஆக்கித்தாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா தெய்வ சமூகத்தில்? ஆண்டவரே எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை உண்டு பண்ணுங்க,
எங்களுக்குள்ள தூய்மையாக உண்டு பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள். லெட் அஸ் ப்ரே ஃபார் சம் டைம்.